Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கான பலன், அதாவது ஒவ்வொரு ராசியினருக்கான பலன் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பல்வேறுபட்ட டாபிக்ஸ்ல ரீடிங்ஸ் பண்றோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் கிளியரா சொல்றேன், ஓகேங்களா? இப்போ நம்ம பலன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து பைல் ரீடிங் மாதிரி தான், அதாவது டைம் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துடுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான டைம் பைல வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? மேஷம் ராசி, உங்களுக்கான பலன் வந்து எப்படி இருக்கு 2025? ஓகே, மேஷ ராசியினருக்கான பலன் எப்படி இருக்கு? அதாவது பைல் இந்த சென்ஸ் நம்ம பைல் வச்சு பண்ண போறது இல்ல, பைல் ரீடிங் மாதிரி நான் டைம் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துடுறேன். நீங்க கிளிக் பண்ணி உங்க ராசிக்கானதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, மேஷ ராசி வணக்கம். உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான், ஓகேங்களா? பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவங்களுக்குன்னு நீங்க விட்டுறலாம். ஓகே, பொருந்தி வரதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை எப்பவுமே எடுத்துக்க வேண்டாம், திணிக்க வேண்டாம். மேஷ ராசி நேயர்கள், ஓகே, உங்களுக்கான கார்ட்ஸ் வருது. ஓகே, நம்ம வந்து சிம்பிளா வந்து ரெண்டு கார்ட்ஸ்ல வந்து ஒரு ஓவரால் பலன் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா குழப்பத்தோட இருந்திருப்பீங்க 2024. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குழப்பம் வந்து என்ன ஆகுதுன்னா சரியாகுது, ஓகேங்களா? நீங்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த 2025 உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் ஆண்டாகவே இருக்குது. ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணிடணும், ஒப்படைச்சிடணும்னு நினைக்கிறீங்க, நிச்சயம் அதை கடவுள்கிட்ட ஒப்படைங்க. ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சி இழுத்து வச்சிருக்கீங்க, சோ அதை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அதுவே அதற்கான ஒரு பதிலை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும். நீங்க ரொம்ப ஒரு விஷயத்த பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விடுறதா நல்லது. அதே மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிப்பீங்க 2025. அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி, சிறப்பான ஒரு ஒளி வந்து காத்துட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு இருக்கு மேஷராசி. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறது நல்லது. முன்னாடியை விட இந்த 2025 ரொம்ப சிறப்பாவே நீங்க அதை அணுகுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு விஷயத்த வந்து இன்னும் பலதரப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல நீங்க அணுகுவீங்க. எல்லா விஷயத்தையும் டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இந்த 2025. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த வருஷம் திருப்பி எடுத்துப்பீங்க. உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓகே, பயத்தை விட்டுட்டு சிறப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க, ஓகேங்களா மேஷராசி? அதே மாதிரி நைட் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ஆம்பிஷியஸோட இருந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த கார்டுக்கு இந்த கார்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆம்பிஷியஸோட இருந்திருக்கீங்க, அதை ரொம்ப நீங்க புடிச்சு தொங்கிட்டே இருந்திருக்கீங்க, இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது உங்களுக்கு நடக்காம இருந்திருக்குது. ஆனா உங்களுக்கானது தான், ஓகேங்களா? அது உங்கள்கிட்ட வரணும் அப்படின்றதுனா நிச்சயமாக வரும், வராதது அது போயிடும். உங்களுக்கானதா இருந்தா அது உங்ககிட்ட வரும். நீங்க அதை ரொம்ப என்ன சொல்றது, வேணும் வேணும் வேணும்னு அர்ச் பண்ணாதீங்க, அதுவாவே உங்ககிட்ட வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கனாலுமே வெயிட் பண்ணுங்க, அந்த லவ் உங்களுக்கு கைகூடி வரும், ஓகேங்களா? நீங்க எடுக்கிற விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ல முடியும். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் திங்கரான பர்சனா இருக்கீங்க மேஷராசி நேயர்களே. அதற்கேத்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உடைய பர்சன் நீங்க. நிறைய நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்க கடவுள் மேல. இதே நம்பிக்கையோட செயல்படுங்க, உங்களுடைய வாழ்வு ரொம்பவே சிறப்பா இருக்கு. இந்த 2025 உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும்னு நான் கடவுளை பார்த்து. நன்றி, வணக்கம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.
ஓகே, ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டுமே. ஓகேங்களா? பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. இது வேற யாருக்காவது பொருந்தி வருது அப்படின்னா அவங்க அதை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எதையும் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம். பொருந்தலையே, எனக்கு பொருந்தலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜஸ் ஏதோ ஒரு வகையில அனுப்புவாங்க. ஓகே, ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? டிவைன் ஹெல்ப் பண்ணுங்க. டிவைன் ரிஷபராசிக்கு 2025 எப்படி இருக்கு? நம்ம 2 கார்ட்ஸ்ல தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம். நிறைய சொன்னோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டா ஆகும். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம். நைட் ஆஃப் ஸ்வாட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலயாவது லைஃப்ல ஒரு ஆக்ஷன் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல எல்லாத்தையுமே துணிஞ்சு முடிவெடுப்பீங்க. தெரியுதா? இந்த வாலேந்தி ஒரு ராஜா போறாரா, துணிஞ்சு முடிவெடுப்பீங்க. சோ அந்த மாதிரி நீங்க துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்கன்னா துணிஞ்சு முடிவெடுங்க. ஓகேங்களா? அதுல இருந்து தப்புமே கிடையாது. அது உங்களுக்கு சக்சஸ் தான். 2024 எந்த அளவுக்கு நீங்க ஃபெயிலியர் பார்த்திருக்கீங்களோ 2025 அது அப்படியே மாற போற காலம். எதெடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? ஒரு விஷயத்துல சடார்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க. அதாவது ஃபாஸ்டா முடிவெடுக்கணும். ஆனா நீங்க எல்லாத்தையுமே ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்க 2024. அதை இந்த வருஷத்துல பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. ஃபாஸ்டா திங்க் பண்ணணும் தான். ஆனா அது உங்களுக்கு பொருந்தி வருமானு ஆலோசனைச்சு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, 1க்கு 2 தடவை நீங்களே செல்ஃபா முயற்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் முன்னாடியும் அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க முன்னாடியே போய் அதை சொல்லியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அதுல ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாம நீங்க அதுல கால வைக்காதீங்க. தெரியும் அப்படின்னா கால வைங்க. நல்லா தெரியும் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. நான் பண்றேன் அப்படின்னு இம்மிடியட்டா நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா தெரிஞ்ச விஷயத்துல கோட்டை விட்டுறீங்க, தெரியாத விஷயத்துல முன்னாடி போய் நிக்கிறீங்க. அதை நீங்க பண்ணாதீங்க. இந்த 2025 நீங்க அதை மட்டும் பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க எடுத்த காரியம் சக்சஸ். ரிஷபராசி நேயர்களே, அதே மாதிரி 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? சோ யாரெல்லாம் உங்களை முதுகுல குத்தி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி கொடுக்கக்கூடிய வருடம் இந்த 2025. யாரு முன்னாடி எல்லாம் கீழே விழுந்தீங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து கை கட்டி சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி சக்சஸோட நிற்பீங்க. இதான்டா எனக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அவங்க முன்னாடி விழுந்தவங்க முன்னாடியே எந்திரிக்கணும். அதான் தள்ளி விட்டவங்க முன்னாடியே நீங்க எந்திரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சக்சஸ் உங்களுக்கு கடவுள் வச்சிருக்காரு. சோ கெட்டதெல்லாம் கெட்டிங் அவே அப்படின்னு ஒதுக்கி விட்டுருங்க. ஒதுக்கி விட்டுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஆக்ஷன் அண்ட் உங்களுக்கான விஷயங்களை யூனிவர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ உங்ககிட்ட யாரெல்லாம் நடிச்சு உங்களை ஏமாத்தி ஒரு தந்திர வேலையை நீங்க பண்ணாலும் நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 2024 நீங்க கொஞ்சம் ஏமாந்துட்டீங்க அந்த தந்திர வேலையை பார்த்து. ஆனா இப்போ உங்ககிட்ட அது நடக்கவே நடக்காது. நீங்க அலர்ட் ஆக போற வருடம் இது. சோ இந்த 2025 முழுக்க நீங்க அலர்ட்டா இருப்பீங்க. உங்களை யாருமே இனிமே என்ன பண்ண முடியாது, நடிச்சு ஏமாத்தவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஏமாந்துட்டீங்க 2024. இனி வரப்போற ஆண்டு நீங்க ரொம்ப கவனத்தோட இருங்க. ஏதாவது உங்களை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சா அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க. ஓகேங்களா? இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். இந்த 2025 உங்களுக்கு இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, மிதுனம் ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? 2 கார்ட்ஸ்ல பார்த்துடலாம். அப்படி லென்த்தா போனோம்னா உங்களுக்குமே புரியாது. ஓகே ஓகே, கார்ட்ஸ் வந்துடுச்சு. ஒரு கார்டு வந்திருக்கு, இன்னொரு கார்டு. ஓகே, ஒன்ஸ் அகைன் இந்த கார்டு எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். நான் திரும்ப எடுப்பேன். ஓகேங்களா? ஓகே,
எனக்கு இது ஜம்பிங் கார்டுல வருது. ஓகே, இப்ப பாக்கலாமா? மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். 2025 ஜஸ்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 2024 அந்த விஷயத்துக்கு ஒரு நீதியே கிடைச்சிருக்காது. அதுக்காக நீங்க போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. போராடாத நாள் கிடையாது. ஆனா உங்களுக்கு அதுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான தெளிவு கிடைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க நேர்மையை எதிர்பார்க்கறீங்க, நீதியை எதிர்பார்க்கறீங்க. உங்களை அப்நார்மலா அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க அதற்கான பின் விளைவை சந்திப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போற ஆண்டு இது. உண்மை தெரிய போற ஆண்டு இது. உங்களுக்கான ஆண்டுதான். ஓகேங்களா? உங்களை ஏமாத்தினவங்களே உங்ககிட்ட வந்து நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த ஒரு மன்னிப்பு அவங்க கேட்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஒரு நீதி நேர்மையுடைய ஆளு. சோ உங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீதி, நேர்மை, நியாயம் இது உங்களுக்கு கிடைக்க போற ஆண்டு. ஓகேங்களா? சோ கவலையை விடுங்க. உங்களுக்கான நேர்மை உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. சோ முடிவெடுக்கிறதுல திணறிட்டே இருக்கீங்க மிதுனம் ராசி. கவலை வேண்டாம். முடிவு இந்த ஆண்டு சிறப்பா எடுப்பீங்க. 2024 கொஞ்சம் திணறல் இருந்திருக்கு. என்னடா முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருந்திருக்கீங்க. நான் 2025 சூப்பரா முடிவெடுக்க போறீங்க. என்ன முடிவா இருந்தாலுமே இனிமே உங்களை கிட்டதான் செய்ய போறாங்க. அந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறதுல தேர்ச்சி பெற்றுவீங்க. ஸோ டோன்ட் வரி. இந்த 2 ஆப்ஷன் வச்சுக்கிட்டே உக்காராம ஏதாவது ஒரு ஆப்ஷனை பெஸ்டா சூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு அவாய்டன்ஸ், ஒரு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா 2025 உங்களுக்கு சிறப்பாவே அதை நீக்கி தர போறாரு கடவுள், யூனிவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்க லைஃப இருள்ல இருந்து பிரகாசத்துக்கு எடுத்துட்டு வர போறாங்க. யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணி தட்டி விட்டுருக்காங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க அழகா வாழ்ந்து கட்ட போறீங்க. ஓகே மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இது சிறப்பான ஆண்டா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓகேங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, வெல்கம் கடகராசி நேயர்களே. உங்களுக்கான 2025 பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, கடகம் ராசி 2025 எப்படி இருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் 2 கார்டுல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு இந்த கார்டு தான் வந்துச்சு. ஓகே ஓகே, கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன் 2025 பார்க்கலாமா? கிங் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல எதிர்பார்ப்பு நிறைய வச்சுட்டு இருக்கீங்க. இந்த வருஷமாவது இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. சோ கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எதெல்லாம் நீங்க 2024 எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, இந்த விஷயம் எனக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, இந்த வருஷம் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி நீங்க பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சக்சஸ பார்ப்பீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய காலங்க. சோ கவலைப்படாதீங்க கடகராசி நேயர்களே. என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்களோ அது இந்த காலகட்டத்துல நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 2024 அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு நடந்திருக்காது. ஆனா 25 கண்டிப்பா உங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைவேறும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கு, குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த நிம்மதி வந்து நிலவக்கூடிய ஆண்டு. எந்த ஒரு சண்டை சச்சரவாக இருந்தாலும் வந்தது வந்த மாதிரியே போயிடும். சோ அதை பத்தி நீங்க எந்த ஒரு வரியுமே பண்ணிக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே 2025 கடகம் ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகேங்களா? உங்களை எதிர்த்தவங்களை கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க 2025. சோ எந்தவித பயமுமே வேண்டாம். என்ன தோக்குற மாதிரி நீங்க வந்தாலும் அட் எனி காஸ்ட் நீங்க வின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தோல்வியே வந்தாலும் கடைசியில நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுடைய என்ன சொல்றது குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம். சோ உங்களை யாரு கீழே தள்ளி விடணும்னு நினைச்சா கூட அதுல இருந்து நீங்க மேல வரக்கூடிய ஆண்டு.
சோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் திருடுறதோ, உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்றதோ, ஏதாவது ஒரு உங்க பர்சன், அதாவது நீங்க இவங்கதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அநீதியா அப்படின்னா, அவங்களையும் இந்த காலகட்டத்துல கடவுள் வந்து தட்டி கேட்பாரு. உங்களை எதிர்த்தவங்களையும் கடவுள் எதிர்த்து உங்களுக்காக நியாயம் வாங்கி தர ஒரு ஆண்டாதான் இது தெரியுது. சோ பாசிட்டிவோட முன்னேறுங்க. கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன் சிறப்பா இருக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. வணக்கம். உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பாப்போம். சிம்ம ராசி 2025 எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் 2 கார்ட்ல. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு 2025? சிம்ம ராசிக்கு 2025 எப்படி இருக்கு? ஓகே, 2 கார்டு வந்தாச்சு, பார்க்கலாம். ஓகே, தெரியுதா? 5 of Swords. ஸோ 5 of Swords பொறுத்த வரைக்குமே ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது கடந்த ஆண்டுல அப்படின்னா, இந்த ஆண்டுல அது கண்டிப்பா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரீகன்சிலேஷன், அதாவது உங்க பர்சன் உங்ககிட்ட திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்ளமா இருக்குது. ஒரு கல்யாணம், அதுல வந்து ஒரு ப்ராப்ளம். லவ் பண்ணிட்டு இருந்தா அதுல ஒரு ப்ராப்ளம். ஒரு டிவர்ஸ்ல இருந்தா அதுல ஒரு ப்ராப்ளம். திரும்பி நாங்க சேரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லைன்னா இந்த காலகட்டத்துல அது நடக்கும். 2025 தொடக்கத்திலே உங்களுக்கு அதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிமுறைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பர்சன் கிட்ட திருப்பி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கான மனநிலையும் உங்களுக்கு வரும். அவங்க மேல ஏதாவது ஒரு கோபத்துல இருக்கீங்கனாலுமே அவங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கான மனநிலை வந்து உங்களுக்கு வரும். அவங்களும் உங்களை என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலுமே அவங்களும் உங்ககிட்ட ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய காலங்கள், பேசக்கூடிய காலங்கள் வந்து வருது இந்த 2025 சிம்ம ராசிக்கு. அதே மாதிரி ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது கடந்த ஆண்டு ஒரு பயங்கர குழப்பத்தோட இருந்திருக்கும் சிம்மராசி. ஆனா இந்த ஆண்டுல ஒரு தெளிவு வந்து வருது. ஏன்னா என்ன சொல்றது, பிரச்சனைனா பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு தெளிவே இல்லாம இருந்திருக்கீங்க. ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இன்னர் கிளாரிட்டி கிடைக்குது, தெரியுதுங்களா? சோ திரும்பி 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 நடந்த விஷயத்திலேயே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. அதற்கான ஒரு சிறப்பான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை எப்படி பெஸ்டா பண்ணலாங்கிறத மட்டும் யோசிங்க. யூ ஆர் த வின்னிங் ஒன். சோ எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இந்த ஆண்டை தொடங்குங்க. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற ஒரு கேள்வி இல்லாம சிறப்பா இருக்கும் நம்பி தொடங்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி சிம்மராசி நேயர்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 2025 கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? 2025 கன்னிராசிக்கு எப்படி இருக்குது யூனிவர்ஸ்? ஓகே, ஜம்பிங் கார்டாவே இருந்தது, ஸோ எடுத்துட்டேன். 2025 கன்னிராசிக்கு எப்படி இருக்குது? 2025 கன்னிராசிக்கு என்ன மாதிரி இருக்குது? ஓகே ஓகே, பார்க்கலாம். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ எமோஷனலி கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கீங்க 2024. இந்த வருஷம் நீங்க அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஆண்டு. ஸோ தைரியமா இருங்க. ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கீங்கன்னு தெரியுது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுல இருந்துலாம் நீங்க ஹீல் ஆகணும். யூனிவர்ஸ் உங்களை இந்த ஆண்டு ஹீல் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு பயத்தோட இருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றீங்க. ஒரு என்ன சொல்றது, பயத்தோட இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். கடந்த ஆண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆண்டு நிறைய புது புது விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலும் அது நீங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா?
கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாவே அமையும். ஓகே, இந்த லவ்வர்ஸ் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா லவ் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு வந்து இந்த காலகட்டம்ல 2025 கொஞ்சம் டஃபா தான் இருக்குது. ஓகேங்களா, செல்ஃப் லவ் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லவ் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பேலன்ஸ்டா இருக்குது. கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேலன்சிங் இல்லாம இருக்கு இந்த 2025 அப்படிங்கும் போது. காதல் வாழ்க்கை வந்து கொஞ்சம் குழப்படியில இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச காலகட்டம் அப்படிதான் இருக்கும். கடக்க 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 அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நிறுத்திடும். ஸோ செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் அலைன்மெண்டா இருக்குன்னா அதையே யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க பாருங்க. ஒரு விஷயம் போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு வேணும். நீங்க ஆல்ரெடி ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன், கன்னிராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை. ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒட்டாம இருக்கும் மனசு. ஸோ நீங்க தான் உங்க மனசை என்ன பண்ணிக்கணும், ஒட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்ரெடி ரொம்ப ஒபீடியன்டான ஒரு ஆளு கன்னிராசியா இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய சண்டை சச்சரவுகளுக்குள்ளார உங்களை ஈடுபடுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுக்கு சம்மந்தமே பட்டிருக்க மாட்டீங்க, பட் அவங்க உங்களை ஈடுபடுத்திட்டே இருப்பாங்க. ஸோ எந்த முடிவையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. 2025 வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கோம், ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு வச்சிருக்கோம். ஸோ நீங்க வாழ்க்கை பின்னாடி வாழ்க்கை என்ன கொடுத்தோ அதை நோக்கி நீங்க போக பாருங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை இழக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஒண்ணு ஆசைப்படுவீங்க, வாழ்க்கை ஒண்ணு கொடுக்கும். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்றது, லைஃப் வந்து நமக்கு ஒண்ணு கொடுக்கும், அவங்க ஒண்ணு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் கன்னிராசியோடைய கர்மாவே. அவங்க ஒண்ணு ஆசைப்படுவாங்க, வாழ்க்கை ஒண்ணு கொடுக்கும். இப்படிதான் அவங்களுக்கு நான் சிங்க்லயே போகுது. ஸோ லவ் லைஃப்மே கொஞ்சம் டஃபா இருக்குது. ஆனா இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுதான் கன்னிராசி. ஓகேங்களா, ஸோ 2025 உங்களுக்கு ஒரு மாடரேட்டான வருஷமா இருக்கு. அது இன்னும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, துலாம் ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கான 2025 பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். 2 கார்டுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, துலாம் ராசி நேயர்களே வணக்கம். ஓகே, கார்ட்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கான 2025 எப்படி இருக்கு? அதாவது 7 ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்குது. லாங் டேர்மா உழைக்கிறீங்க, அதற்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த 2025 நீங்க 2024க்கும் போட்ட உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ரொம்ப என்ன செய்யறது, கவலையிலே இருந்து 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 மனசு உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, துலாம் ராசிக்கு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் மேல வர முடியல. அந்த தெராசு மாதிரிதான், தெராசு தான் இல்லைங்களா துலாம் ராசிக்கு. சோ அந்த மாதிரிதான் இப்ப நீங்க எவ்வளவுதான் வச்சாலும் அதை ஈடுகட்டவே முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு இழப்பும் இருக்கு, இழந்ததும் அதிகம், ஹார்ட் ஒர்க் போட்டதும் அதிகம். ஆனா உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணதுல ரிசல்ட்டே கொடுக்கல. வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனா சம்பளம் வந்து ஒரு வகையிலே உயர்வு கிடையாது. ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அவங்க உங்களை என்ன பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. ஸோ இந்த மாதிரிதான் ரிலேஷன்ஷிப் வைஸுமே சரி, பிசினஸ் வைஸ், ஒர்க்கிங் வைஸ், கெரியர் வைஸ் எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோட தான் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு கடந்த ஆண்டு. ஆனா இந்த ஆண்டு இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும், வேலையில ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும், என்ன உழைப்பு போன ஆண்டு கொடுத்தீங்களோ அதை விட பெட்டரா இந்த ஆண்டு கொடுங்க. உங்களுக்கான ரிசல்ட் இந்த ஆண்டுல கிடைக்கும். ஒரு ரெகக்னேஷன், ஒரு அவார்டு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. நீங்க அன்பிரடிக்டபிளா அதை வாங்குவீங்க. நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, 7 எனர்ஜி வந்து இருக்குது. யாருக்குன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு. சோ இது ஒரு ஏஞ்சலிக் நம்பர். ஐ திங்க் இங்க ஒரு டிவைன் இருக்கு. ஓகேங்களா? சோ துலாம் ராசி, யூ ஆர் லக்கி. ஓகே, யாருக்குமே வரல, உங்களுக்கு வந்திருக்கு.
யூ ஆர் லக்கி, ஆல் த பெஸ்ட், கோ அஹெட், ஸ்டே பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே, வான்ஸ் எனர்ஜி. ஸோ வான்ஸ் எனர்ஜின்னு பாக்குறப்போ அதான் சொல்றேன், ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை ஆறுதல் படுத்துற மாதிரி ஏஞ்சலிக் நம்பர்லயே மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹார்ட் ஒர்க்கை இன்னும் எக்ஸ்ட்ராவா போட ஆரம்பிங்க. கிவ் அப் பண்ணக்கூடாது. கிவ் அப் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க போட்ட எஃபோர்ட் என்ன ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. டிஸ்ட்ராய்டுன்னு போட்டிருக்கா, ஸோ வேஸ்ட் ஆயிடும். பி கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கீங்க, பி வித் கான்ஃபிடன்ஸ். எப்பவுமே ஒரு கான்ஃபிடன்ஸோட இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க, எனக்கு புரியுது. ஹார்ட் ஒர்க் போட்டு ரிசல்ட் வரலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னதான் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருங்க. எப்படியாச்சும் நுழைய போறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வருஷத்துக்குள்ள நுழைவோம். லெட்ஸ் ஹோப், என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவான விஷயத்த எதிர்நோக்கியே இருப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்க, யாருமே நம்மள பாதுகாக்க இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டைம்ல தேவை ஹீலிங். அந்த ஹீலிங்கை இந்த 2025 முழுக்க உங்களுக்கு இறைவன் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கு, கெரியர், லவ் எல்லாமே பெஸ்டா இருக்கு. நீங்க அதற்கான உழைப்ப எப்பவும் போல உங்களோட ஸ்டைல்ல போட்டுட்டே இருங்க. யூ வில் ரிசீவ் அவார்ட். ஓகே ஓகே. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே, வணக்கம். சோ உங்களுக்கான விஷயத்த பார்த்துடலாம். 1 செகண்ட். விருச்சிக ராசி எப்படி இருக்கு? விருச்சிக ராசி 2025 2 கார்டுல பார்த்துடலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே, நான் கார்ட்ஸ் விழுகல. ஓகே ஓகே, இந்த கார்டு வருது. விருச்சிக ராசி 2025. ஓகே, கார்ட்ஸ் வந்துச்சு, பார்க்கலாம். 4 of Wands, 4 of Swords, Wands சொல்லிட்டேன். 4 of Swords. 4 of Swords பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆக்சுவலா அந்த 2024 வந்துட்டு ஒரு உழைப்புன்னு இருந்துட்டீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அதே நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கரா இருக்கீங்க விருச்சிக ராசி. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோவப்படுறவங்களாவும் இருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கோவம் ஓவரா வரும். கோவப்படுறவங்களா இருந்தீங்கன்னா கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போன வருஷம் படுற மாதிரியே கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ கோவத்தை குறைச்சிட்டு உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, கோவம் தான் உங்களுக்கு பெரிய எதிரி. ஸோ கோவத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு, கோவத்தை விட்டுட்டு உங்க ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கோவத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அதே நேரத்துல நிறைய விஷயங்கள்ல வந்து ஆல்ரெடி முடிவெடுத்து வச்சுட்டீங்க. நீங்களே இதுதான் நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறுபரிசோதனை பண்ணி பாருங்க. நம்ம முடிவெடுத்தது கரெக்டா, இதுதான் நமக்கு நடக்கும் நம்மளாவே சொல்றோமே, முடிவெடுத்தது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு திரும்ப உங்களுடைய முடிவை வந்து மறுஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கை வந்து 2025 காத்துட்டு இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து உங்களோட கோபத்தால உங்க வாழ்க்கையை இழக்கக்கூடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்காதீங்க. 2025 சேஞ்ச் யுவர் ஹேபிட். ஓகே, அதே மாதிரிதான் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, ஸ்வார்ட்ஸ் அண்ட் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ நீங்க ரொம்ப நல்ல பர்சன். ஆக்சுவலா ஒருத்தர் ஆதரிச்சுக்கிறதுலயும் சரி, ரொம்ப நல்ல பர்சன். பட் உங்க கோவத்தினால எல்லாத்தையுமே இழக்கிறீங்கன்னு தெரியுது. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே நீங்க திங்க் பண்றீங்க. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிங்க. கோவத்தை விடுங்க, யூ வில் சக்சீட். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலியுமே சரி, என்ன செய்யறது, இது வந்து ஒர்க்கிங் பேரண்டாவோ சிங்கிள் பேரண்டா இருக்கலாம். அதாவது இப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறப்போ சிங்கிள் பேரண்டா இருக்கலாம். ஓகேங்களா? விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுலயே ஒர்க்கிங் பேரண்டாவும் தெரியுறீங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையா போங்க.
உங்க மேல தப்பே இல்லைன்னா கூட அவங்க திட்டுவாங்க, அப்ப கோவம் வரும். அஃப்கோர்ஸ் ஆனா டக்குன்னு சட்டுன்னு வேலையை விட்டுட்டு வந்துடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமையா அனுசரிச்சு போங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா போனீங்கன்னா அதனுடைய பலன் வந்து பெரியுது. கோவத்தோடைய பலனை விட பொறுமையோட பலன் வந்து பெரியுது. எனக்கு இங்க கோவத்தோட எனர்ஜி அதிகமா இருக்கு. ஏன்னா வான்ஸ் இல்லைங்களா, அப்படியே வான்ஸ் அண்ட் ஸ்வாட்ஸ் எனர்ஜினாலே கத்தி தான். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. சேஞ்ச் தட் திங். உங்களோட லைஃப் வந்து பிரகாசமா இருக்கும். அதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் தனுஷ் ராசி. வணக்கம். 2025 எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? பார்க்கலாம். தனுஷ் ராசிக்கு 2025 எப்படி இருக்கு? ஓகே, தனுஷ் ராசிக்கு 2025 எப்படி இருக்கு? ஒன்ஸ் அகேன் கார்ட்ஸ் வந்து அப்படியே பஞ்சா விழுது. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். 2 கார்ட்ஸ் தான், எல்லாருக்கும் அப்படிதான் பாக்குறோம். ரொம்ப வளவலன்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா, நீட்டா பார்த்துடலாம். ஓகே, தனுஷ் ராசி இன்னும் ஒரு கார்டு. ஓகே, ஜம்பிங் கார்டு எடுத்துடலாம். ஓகே, பென்டிகிள்ஸ், 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் தெரியுதா? ஸோ பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறப்ப பலம்க்கு குறைவே இல்லை. தனுஷ் ராசி வந்து கடந்த ஆண்டுல ரொம்ப காசு விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பணம் வந்து வரவு அதிகமா உங்களுக்கு இருக்குது. பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு யோசிங்க. ஓகேவா, அதை வந்து ஒரு வயசா செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவு பண்ண வேணாம். சேமிப்பு அவசியம். ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க இது வரைக்கும் ஃபேமிலிக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலன்னு தெரியுது. தேவையில்லாத இடத்துல நிறைய ஸ்பெண்டிங்ஸ் தெரியுது. ஸோ ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு ஃபேமிலிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து உங்க லைஃப்ல கம்மியா இருக்கு. ஓகேங்களா, இன்னும் பங்கெடுத்துக்கோங்க. இது உங்க லைஃப். ஓகேங்களா, தனுஷ் ராசி உங்க லைஃப். நீங்க வந்து நீங்களே யாரோ எவரோன்னு இருக்கக்கூடாது. நீங்களும் அதுல இன்வால்வ் ஆகணும். நீங்களும் நல்லா வரணும், நம்மளும் மத்தவங்க மாதிரி நல்லா வரணுங்கிற கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். அதனாலதான் அந்த பணம் விஷயத்துல கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க. சோ அதற்கான ஒரு தெளிவு கொடுத்துருச்சு இந்த கார்டு. ஓகேவா, இந்த வருஷம் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும். நேர்மையான வழியில வரும். நல்ல உழைங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, அடுத்த கார்டு பேஜ் ஆஃப் வான்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் வான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன் தான். அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. உழைக்கிறதுக்கெல்லாம் தயாரான பர்சன் தான். ஆனா என்ன, அதற்கான ஒரு ஊதியம் இல்லைங்கிறப்போ அப்செட் ஆயிடுவீங்க. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். சீக்கிரம் அதுல இருந்து மேல வந்துருவீங்க. அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நீங்க அப்செட்டா இருந்தாலும் அந்த அப்செட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். என்ன சொல்றீங்க, எனார்மஸா பெரிய அளவுல உங்களுக்கான வழி காத்துட்டு இருக்கு. அதை தோண்டி துருவி என்னன்னு பாருங்க. ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. லைஃப் வந்து ரொம்ப சின்னதுதான். ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நிறைய விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்டா அந்த கோலை முடிப்பீங்க. உங்களுக்கான ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்குது. 2025 ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே நல்லா இருக்குது. ஐ திங்க் ஒரு மேரேஜ் இல்ல ஒரு நல்ல வேலை, எல்லா வகையிலுமே நல்லா இருக்குது தனுஷ் ராசி. சோ கவலை வேண்டாம். அப்படியே ரெக்க கட்டி பறங்க. ஃப்ரீடம்னு வேற வந்துருச்சு. இவ்வளவு நாள் 2024 பிடிச்சு வச்ச மாதிரி இருந்தீங்கன்னா 2025 உங்களோட ஆண்டுதான். சோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகேவா, எப்பவுமே கடவுளை நம்புங்க. அவரை உங்களை கைவிட மாட்டார். நானும் கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறேன். 2025 உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நன்றி. மகரம். ஓகேவா, மகரம் ராசி. வணக்கம் 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 மகரம் ராசி. உங்களுக்கு 2025 எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஓகே, 2 கார்ட்ஸ் தான். ஓகேங்களா, குவிக்கா சொல்லி குவிக்கா முடிச்சிருவோம். சோ அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். மேம் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. ஓகேவா, நிறைய சொன்னோம் அப்படின்னா நிறைய சொல்றதுக்கு தான் மத்த சேனல்ஸ் இருக்காங்க. அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம், மனசுல பதிகிற மாதிரி சொல்லிடலாம். ஓகேவா, ஓகே. மகரம் ராசி 2025 எப்படி இருக்கும்? ஓ, ஓகே.
அழகா கார்ட்ஸ் வந்துச்சு, 2 கார்ட்ஸ். பென்டிகிள்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, உங்களுக்கு ஏதோ ஒரு வரவு காத்துட்டு இருக்கு, வாழ்க்கையில ஏதோ ஒரு வளம் செழிப்பு வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மகர ராசி. சோ ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ரிவார்ட் எனர்ஜி இங்க ஜாஸ்தியா எனக்கு தெரியுது. ஐ திங்க் பாருங்களேன், ஒரு கனெக்ஷன். இந்த கார்டை பாருங்க, பப்ளிக் ரெகக்னேஷன் போட்டிருக்கா, இங்க பாருங்க ரிவார்டு. ஓகே, அப்ப உங்களுக்கு ரிவார்டு ரெடி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயத்துல பணத்தை போட்டுட்டோ, வேலையை போட்டுட்டோ, மைண்ட போட்டுட்டோ இருக்கீங்க, ஃப்ரீஸ் ஆகி இருக்கீங்கன்னா அதற்கான ஆன்சர் உங்களை நோக்கி வருது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வருஷம், இந்த 2025 ரிவார்டு நிச்சயமா கிடைக்கும். அதை பத்தி கவலையே வேண்டாம். எவ்வளவு புவர் ஸ்டேட்ல நீங்க இருந்தாலும் மகர ராசி உங்களுக்கான ஒரு வெளிச்சம், உங்களுக்கான ஒரு ஹைட் வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணுவீங்க 2025ல. ஸோ 2024ல இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிற காலம் உங்களுக்குன்னு ஒரு கையில ஒரு இருப்பு வரப்போகுது, பணம் வரப்போகுது, பினான்சியல் இண்டிபெண்டா நீங்க இருக்க போறீங்க. இது வந்து ஒரு பெண் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, எப்படா நான் பினான்சியலா இண்டிபெண்ட் ஆவேன், மகர ராசியில இருந்து ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா பினான்சியலா இண்டிபெண்ட் ஆவீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சோ அதுதான், பணம் வந்து உங்க கையில புழக்கம் இருக்கு. இவ்வளவு நாள் இந்த எம்ப்ளாயியா இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு ரிவார்டும் இல்லை, நான் உழைச்சிட்டே இருக்கேன், என்னை வந்து ஒரு சின்ன விஷயத்துல கூட முன்னிறுத்த மாட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை முன்னிறுத்துவாங்க. ஏன்னா இங்க பப்ளிக் ரெகக்னேஷன் வந்து என்ன ஒரு இன்டர்லிங்க் பாத்தீங்களா, என்ன ஒரு கனெக்ஷன் பாத்தீங்களா? மகர ராசி, யூ ஆர் லக்கி. என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்க. நான் இப்பதான் ரிவார்ட்னு சொல்றேன், இங்க பப்ளிக் ரெகக்னேஷன் சொல்றாங்க. கூப்பிட்டு முன்னிறுத்தி உங்களை பேச போறாங்க. சோ அப்படியே 2025க்குள்ள நுழையும் போதே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நுழைவீங்க. அப்படியே உங்களை என்ன பண்ண போறாங்க, ஜனவரியிலேயே உங்களுக்கு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? அதாவது நியூ இயர்லயே உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா உங்களை வந்து என்ன பண்ணலாம், ஒரு கௌரவிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு ரிட்டையர்டு பர்சனா இருக்கீங்கனாலுமே அது மூலியமா ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு அந்த மாதிரி ஒரு கூப்பிட்டு ஒரு கௌரவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கனாலுமே ஒரு மார்க்ஸ் எடுத்தா கூட உங்களை பாராட்டலன்னா இந்த காலகட்டத்துல எல்லாம் பாராட்டு நிச்சயமா இருக்கு. மோஸ்ட்லி எம்ப்ளாய்க்கு தான் இது பொருந்தும். என்ன வேலை பார்த்தாலும் பேரே வராது, வேற யாரோ வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டம். போன வருஷம் அந்த மாதிரி உங்களை பண்ணியிருக்காங்க இல்லையா? எவ்வளவு உழைச்சாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரே கிடைக்கல. இந்த வருஷம் கிடைக்கும் 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 எனக்கு தோணுது. ஸோ ப்ரோக்ரஸ் இருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் விட்டுறாதீங்க. கோ அஹெட், ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். மகர ராசி சந்தோஷமா இருங்க. ஓகே, கும்பராசி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கும்பராசி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா 2025? ஓகே, நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இருக்கோம். 2 கார்ட்ல லென்த்தியா போக விரும்பல, ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா? சோ என்னோட ப்ரிடிக்ஷனை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மனசுல பதியணும் உங்களுக்கு. சோ ஓகே, கும்பராசின்னு சொல்லும் போதே வந்து விழுந்துருச்சு. ஓகே, கும்பராசிக்கு 2025 எப்படி இருக்கு? ஓகே, என்ன ஒரு கார்ட் ப்ரெடிக்ஷன் பாருங்க. கும்பராசி, டெவில் கார்ட், ஸ்டார் கார்ட். ஸ்டார் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், the devil is extreme negative. Okay, so don't worry, I will explain you. The devil அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னன்னா பயந்துக்க வேணாம். என்னடா இது பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னா மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன் தான். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 50 பாசிட்டிவ் 50 நெகட்டிவ்னு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ராசிக்குமே அப்படிதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாசிட்டிவும் எதிர்பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவும் எதிர்பார்க்க. அப்படி இருந்தா அது லைஃபே கிடையாது. ஓகேங்களா? லைஃப் இஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு சிலவங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, அவங்களாம் தனி ராகம், நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டாம். இப்ப வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா ஃபேஸ் பண்ற கும்பராசி, அதாவது போன ஆண்டு ஐ திங்க் நீங்க வந்து ஒரு மிக்ஸ்டப்பான எமோஷன்ல தான் இருக்கீங்க. என்னடா ஆக போகுது, பாசிட்டிவும் வருது நெகட்டிவும் வருது, என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க.
இந்த ஆண்டு இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் ஹேண்டில் இட் வைஸ்லி. நல்லாவே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்களே உங்களை நிறைய விஷயத்துல வந்து லிமிட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், எனக்கு போதும், எனக்கெல்லாம் இது போதும் அப்படின்னு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓப்பன் அப் ஆகி வெளியில வாங்க. நல்ல ஓப்பன் அப் ஆகி வெளியில வாங்க. ரொம்ப ஷையான பர்சனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பராசியில இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷை, ரொம்ப அமைதியா தெரியுறீங்க. சோ உங்களை வந்து நீங்க ரிலீஸ் அவுட் பண்ணுங்க. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் இருக்கீங்கன்னு தெரியும். உங்களையும் ஆட்டத்துல சேர்ப்பாங்க. ஓகேங்களா? பின்னோக்கியே இருக்காதீங்க, முன்னோக்கி வாங்க. அதான் சொல்றேன் பாத்தீங்களா? பார்க்கவே இல்லை, நான் சொல்லிட்டேன். டார்க் தாட்ஸ், நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். கும்பராசியா இருக்கீங்க அப்படின்னா இருந்திருக்கு 2024 எனக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. ஒட்டாம வாழ்க்கை மேல ஒரு பிடித்தம் இல்லாம ஒட்டாம மேலோட்டமாவே பேசுறது அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க மனசுல. எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு உங்களுக்கு. சோ அதெல்லாம் திருப்பி வரப்போற மாதிரி இருக்கீங்க. அப்ப இது பாசிட்டிவ் தானே? இது பாருங்க, நீங்க தான் உங்களுடைய நல்லதை வந்து கண்ட்ரோல் பண்றீங்க, தெரியுதா? கண்ட்ரோல்ல இருக்கு. சோ உங்க நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கிறது வந்து நீங்க தான். நல்லதே வந்தாலும் அதுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அதை கெட்டதா ஆக்கிக்கிறீங்க. ஓகேவா? அப்படி வந்து நீங்க இருந்திருக்கீங்க உங்க கடந்த காலத்துல. ஆனா இந்த 2025 நீங்க அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் ஸ்டார் கார்டு வந்துருச்சே. சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவா இருந்துதான் ஆகணும். நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கீங்க. நீங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனிமி. சோ அததான் இங்க டெவில் கார்டு சொல்லுது. நல்லதும் நானே, தீயதும் நானே. அதான் the devil and the star. பாசிட்டிவா இருந்தாலும் அப்படியே உச்ச கட்டத்துல பாசிட்டிவா இருப்பீங்க. நெகட்டிவா இருந்தாலும் அவ்வளவு ஒரு நெகட்டிவா இருப்பீங்க. சோ அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்ல தான் இருப்பீங்க. நீங்க நியூட்ரலாவே பார்க்க முடியாது. ஓகே, அதுவுமே நல்லதுக்குதான். பட் ஒரு என்ன சொல்றது, எதுக்குமே ஒரு அளவுகோல் இருப்பது நல்லது. ஓகேங்களா? உங்க மைண்ட வந்து ஒண்ணு சேர்க்க பாருங்க, ஒருங்கிணைக்க பாருங்க. ஓகேவா? கும்பராசி. அதே மாதிரி ஸ்டார் கார்டே வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த டெவில் கார்டு வந்து உங்களை எதை குறிக்குதுங்கிறத நான் கிளியரா சொல்லியிருக்கேன். உங்களோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். ஸ்டார் கார்டை பொறுத்த வரைக்கும் ஹோப். உங்களை மாதிரி ஒரு ஹோப்பான பர்சனையும் பார்க்க முடியாது. அப்படியே நெகட்டிவா பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு பாசிட்டிவ் ஆயிடுவீங்க. இல்ல எனக்கு இது நடக்கும், ரொம்ப காம் ஆயிடுவீங்க. கோவப்பட்டாலும் எரிமலையா கோவப்படுவீங்க. அமைதியா இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு சாந்த சொருபிய பார்க்கவே முடியாது. அவ்வளவு நம்பிக்கை இருக்கு வாழ்க்கை மேல. ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சனா தெரியுறீங்க. கடவுளை விட்டே கொடுக்க மாட்டீங்க எந்த இடத்துலயுமே. எனக்கு எப்படியாவது இது மாறிடும், எப்படியாவது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் கும்பராசி. சோ ஏதாவது ஒரு லக், ஏதாவது ஒரு குட் ஓமன் நம்ம லைஃப்ல வந்துடாதான் அதை பிடிச்சிட்டு மேல ஏறிட மாட்டோமான்னு நினைக்கிறீங்க. சோ டோன்ட் வரி, லக் வருது. இந்த லக்க ஏந்துறதுக்கான கைகள் வந்து உங்களுடைய கைகளா இருக்கணும். லக் வரும்போது கை வேணும்ல, கைய பின்னாடி கட்டிக்கிட்டா எப்படி? கைய முன்னாடி கட்டுங்க, லக்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ ட்ரை டு பி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருங்க. பட் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா வேண்டாம். ரொம்ப ஓவரா பாசிட்டிவா இருந்தா அது என்ன ஆயிரும், ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிரும். ரொம்ப ஓவர் நெகட்டிவா இருந்தா அது ரொம்ப டார்க் எனர்ஜி ஆயிரும். சோ ரெண்டையும் பேலன்ஸ் மோட்ல வச்சுக்கோங்க. 2025 உங்களுக்கு அதை வச்சுக்கிறதுக்கான, அந்த மைண்ட ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து உங்களை நோக்கி வருது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வருது. சோ உங்க கை நீட்டி அதை வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமையணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கும்பராசி. மீனம் ராசி. ராசிலே கடைசி ராசி வந்து மீனம் ராசி தான். ஐ திங்க் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இங்க ஃபர்ஸ்டும் இல்ல, யாரும் இங்க பெஸ்டும் இல்ல, யாரும் இங்க ஃபர்ஸ்டும் இல்ல. எவ்ரி ஒன் ஆர் பெஸ்ட். அவங்க இண்டிவிஜுவாலிட்டியில அவங்க பெஸ்ட் தான். சோ பைசஸ் என்ன, மீனம் ராசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? 2025 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் மீனம் ராசி நேர்களே. 2025 உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, 2025 உங்களுக்கு எப்படி இருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். 2 கார்டு தான், சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிடுறேன். சோ உங்களுக்கு அது ஈஸியா புரியும். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா? நிறைய சொன்னேன்னா என்ன குழப்பிடுவீங்க, நிறைய சேனல் பாப்பீங்க. உங்களுக்கு நான் வந்து யூனிக்கா ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்க எப்படி யூனிக்கா இருக்கீங்க? கடைசியா இருந்தாலும்
யூனிக்கா இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி யூனிக்கா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் யூனிக்கா சொல்லிடுறேன். ஓகே, ஸ்வாட்ஸ். ஓகே, ஸோ வந்து ஸ்வாட்ஸ்ங்கும் போது நிறைய பீட்ரையல் பார்த்திருப்பீங்க. மீனம் ராசி பார்க்காத எதிர்ப்பே இல்லை. ஓகேங்களா, எல்லா ராசியுமே எதிர்ப்பு பார்த்திருப்பாங்க. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கு, ஏன்னா நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். 11 ராசிக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளாரிட்டியா இல்ல. இப்போ ஐ திங்க் கிளாரிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசலாமா? ஓகே, சொல்றேன். நிறைய பீட்ரையல் பார்த்திருப்பீங்க. மீனம் ராசி வந்து அந்த அளவுக்கு ஒரு பீட்ரையல் பார்த்திருக்க ராசி. போன வருஷம் யாரை நம்புறது, எதுக்கு நம்பணும், எப்படி நம்பணும், ஏன் இருக்கும், ஏன் இல்லைன்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்குள்ளார வந்தும் நீங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா தட் இஸ் அ பவர் ஆஃப் டிவைன் இல்லைங்களா? சோ எல்லா விஷயத்துல இருந்துமே நீங்க விலகி வந்துட்டீங்க. போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி இருக்கீங்க. நிறைய பேர் உங்களை நடிச்சு ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. இனி உங்களை வந்து குலைக்கிறதுக்கு சிதைக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற நேரத்துல வந்துட்டு எனக்கு இது மாறுமா? 2024 வந்து எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. 2025 எனக்கு மாறுமா அப்படிங்கிற உங்க கேள்விக்கான ஆன்சர் இதோ இதோ பாசிட்டிவிட்டி. தெரியுதா? அந்த சன் கார்ட் ஒண்ணுமே பண்ணல. பைசஸ்க்கு எப்படி இருக்கும் தான் நான் கேட்டேன், மீனம்க்கு எப்படி இருக்கும் தான் கேட்டேன். என்ன வந்துச்சு? பாசிட்டிவிட்டி. சோமா இதுலயே ஆன்சர் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு? பாசிட்டிவிட்டி, லஷர், ஹாப்பினஸ், விட்டாலிட்டி, ஃபன் எல்லாமே இருக்குங்க. நான் சொல்லணுமே இல்லையே. சந்தோஷத்துக்கு சந்தோஷம் இருக்கு, ஹாப்பினஸ்க்கு ஹாப்பினஸ் இருக்குது, பிளஷருக்கு பிளஷர் இருக்குது, பாசிட்டிவிட்டிக்கு பாசிட்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபன்னுக்கு ஃபன் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா என்ன சொல்றது, வாரிசு பட ஆடியோ லான்ச் மாதிரி இருக்குதா? எனக்குமே அது ஞாபகம் வந்துருச்சு நான் பேசும்போது. சரி, ஓகே, ஃபன் எல்லாம் இருக்கட்டும். நானே ஒரு ஃபன்னோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபன், ஓகேங்களா? உங்க 2025 இப்படிதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும், செலிப்ரேஷன் வந்துருச்சு. ஐ திங்க் யூ ஆர் த பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப அழகான மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்குது, ஏஞ்சலோட குதிரை. ஸோ நீங்க வந்து வரும்போதே யூ ஆர் அ பாசிட்டிவ் பர்சன். பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க லைஃப் பாசிட்டிவா மாறிடாதான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா பாசிட்டிவா மாறும், அதுல என்ன சந்தேகம் இருக்கு? யூ வில் சக்செட், யூ வில் கெட் சக்சஸ். ஓகேங்களா? அதுல வந்து கவலையே வேண்டாம். அந்த சக்சஸா இருக்காது, செலிப்ரேஷனா இருக்கும். ஓகேங்களா? உங்களோட சக்சஸ நீங்க மட்டும் கொண்டாட மாட்டீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் கொண்டாடுறதுதான் சிறப்பான சக்சஸ். ரீபர்த் இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்லயும் சரி, உங்க வாழ்க்கையிலயும் சரி. ஓகே, ஆல் இஸ் வெல், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். நீங்க கேட்டதுக்கான ஆன்சர் த சன் கார்ட், பாசிட்டிவிட்டி. எல்லாமே 2025ல வந்து ரொம்பவே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. ரிலேஷன்ஷிப், மணி, கெரியர் வைஸ் எல்லாமே, உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கு. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.